பார்த்துட்டு இருக்கேன். பாம்பு தோல் இருக்குன்னால அவங்க பாத்ரூம்ல எல்லாமே அங்கே போனால் கதற விட்டுருவா. அது வந்துட்டு அவங்க போயிட்டு சொல்கிறாங்க, அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. எதை என்ன செய்ய போறான்னு தாங்க முடியல. எப்ப பாரு இந்த அருணாகோடி ஒரு காரணம்னு அதை நாங்கள் குட்டி குட்டியா இருக்கு. நான் முன்னாடி பார்த்தது இல்லை. காட்டு. ஆமா ஊருக்கு வந்ததுலேருந்தே தலைவலி என்னால் தாங்க முடியலங்க. மூஞ்சி பார்த்து தலைவலி. ட்ராவல் பண்ணி வந்ததுனால இந்த சைனஸ் இருக்கிறதுக்கும் அப்படியே வலி இன்னும் முடியல. அதான் உக்காந்துருக்கேன். எங்கள் அம்மாக்குமே தலைவலிக்கு தான் வந்து பால்லாம் கேட்டாங்க. போவோம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் உக்காந்துருக்கோம். இருக்கேன். டீ போறியா? சாயங்காலம் ஒரு டீ. வாங்க டீ சாப்பிடலாம் எல்லாரும். சாயங்காலம் ஒரு டீ, காலையில ஒரு டீ, மதியானம் ஒரு டீ. மொத்தம் டிடி தான் வாழ்க்கையே. சொல்றல எங்க அம்மாயி வெத்தலை பாக்கு பைத்தியம், நாங்கெல்லாம் டீ பைத்தியம். நானும் எந்த பழக்கமும் இல்லாமல் தான் இருந்தேன். இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை மட்டும் எப்படியே விட்டுணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் என்னால் விடவே முடியாது. நானும் இதோட 2வது 500 மாத்திரை போட்டேங்க. ஒன்றும் எங்கள் அம்மா ஏன் குழம்பு எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். குழம்பு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை. புளிக்குழம்பு ரொம்ப வாசனையாக வச்சுருக்காங்க. 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சாம்பார் எடுத்துகிட்டு போனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏம்மா இப்படி தின்னு தான் பிபி ப்ரெஷர் வந்து மயக்க அடிச்சு விழுது. அப்புறம் திரும்ப நாங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். இதே வேலையாக இருக்குது உங்களுக்கு. ஹெல்ப் பண்ணுமா உனக்கு? நான் வளர்க்குறேன். ஏன் என்னப்பா ஏன் வளர்க்கூடாதா? சரி. எங்கே போடுவாங்க இவன் எங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஐயோ மூக்க. குட் மார்னிங். மாமி வந்துட்டாங்களாம். மணி 3:45 ஆகுது. அது எங்கேயோ பாலத்தில் இறக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதான் கூப்பிட்டு வாங்குறாங்க. நீ ஏன் வெளில வந்து நிற்கிறேன்? அதான் மாமி வந்து 3:45 வந்தாங்க. ஏஞ்சதுலேருந்து இப்போ பஞ்சாயத்து. அவள் தான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா. உனக்கு என்ன வேலை மிச்சம் வச்சிருக்காங்க? ஆமாம், உனக்கு சோறாக்கி வச்சுட்டா, குழம்பு வச்சுட்டா. நேற்று யார் என்ன பண்றாவா? நேத்து பட்னியா வந்ததோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். வீட்டு வேலை சொல்லுங்க. அது என்ன பெரிய எந்த வேலையும் செய்யலுங்க. வந்து சோறாக்குனா குழம்பு வச்சா அவ்வளவுதான். என்ன நான் வந்து எல்லாம் ஊத்தி கொளுத்தி புளி தூத்தல் போட்டு வேலைக்கு போயிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவ செஞ்சுவாள். பார்த்துட்டு இருக்கேன். பாம்பு தோல் இருக்குன்னால அவங்க பாத்ரூம்ல. பாத்ரூம்ல இல்ல, மேல அழகா வாயோட விட்டுன்னு போயிருக்குது. கையில எடுக்காத அறிவு கூட்ட முண்டும். நல்லா இருக்குடி. கையில எடுக்க அப்படியே உங்க பெரிய வேலையில புலி மாதிரி தாங்க. அப்படியே இப்போ நான் போய் வீடு கூட்டணுங்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஜாமான் எல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே வீடு கூட்டணும் இப்போ நைஸா கிளம்புறாங்க. எங்க மாமியார் ஏதோ லோன் எடுத்தாங்களாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆளுக்கு 60,000 எடுத்துருந்துருக்காங்க. 60,000மா? 4,000 5,000? 4,000 தான் எடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா கரண்ட்ல 60,000 கட்டுது. அந்த 4,000 எல்லாம் கட்டிட்டாங்க. மொத்தம் 15 பேரும். ஆளுக்கு 60,000 கட்டுது அக்கௌண்ட்ல. நிறைய பேருக்கு போட்ட காசுலாம் பிடிச்சிட்டானுங்க போல இருக்கு. அதுதான் என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. காலைல போய் பேங்க்ல கேட்டுட்டு இல்லைன்னா போய் கம்ப்ளைண்ட் எங்கேயாவது கொடுங்க. அது அப்பதான் அவங்க செக் பண்ணி ட்ராக் பண்ணுவாங்க எங்க இருந்த பணம் வந்தது, இது வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன். அதை போய் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். காலையிலே கதறி என் பொண்ணு எல்லாத்தையும் இப்ப கதற விட்டாங்க. எதுக்கு மாசிக்கல போக மாட்டோம் கேக்குற மாதிரி. தைப்பூசத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் வரலன்ட்டேன். இவங்க மேடம் அங்கிருந்து சோறு வாங்கிட்டீங்க போறாங்களாம் தைப்பூசத்துக்கு. அங்க 2 கும்பாபிஷேகம் போயில அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நான் வந்ததே இல்ல. என்ன வந்து இவங்க தைப்பூசத்துக்கு போறாங்களா? அதான் நான் வேணா கொண்டு போய் உங்களை அங்க விடுறேன். நேரா நடந்து போங்க. போயிட்டு நான் நிக்க முடியாது என்னாலாம். நான் வந்து படுத்து கிடப்பா. நீங்க முடிச்சிட்டு போன வேணா. அம்மா வந்து காலையில ஏதாவது பாலும் மாவும் கொடுத்துட்டு போனாங்க. உள்ள ஹீரோ போலான்னதுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. முட்டைக்கோசாங்க குட்டி குட்டியா இருக்கு. நான் முன்னாடி பார்த்தது இல்ல. காட்டு. ஆமா முட்டைக்கோஸ். இது எங்க மாமியார் வாடகை வீட்டுல இருக்காங்கல்ல, அங்க இருந்து காய்ச்சுதுங்க. காட்டுக்கிட்ட நாட்டு கொய்யாங்க. ஒரிஜினல் நாட்டு கொய்யா. உள்ள சக்கச்ச வேர்னு இருக்கும். உடச்சு காட்டாங்களா? எதை விதை இருக்கிற கொய்யா தான் சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்க, நாட்டு கொய்யா. இது நான் விதை போட்டு வச்சிருக்கேன். 3 செடி வந்திருக்கு. ஒரு 1000 கன்று பக்கமா விதை வச்சிருக்கேன். பொறுமையா போடணும். வச்சிருக்கேன், எல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். அப்புறம் வந்து சப்போட்டா எடுத்து வந்தாங்க. இதான் உங்க வீட்டுல இருக்கு. செம்ம காய் காய்க்கும். ஆனா அவங்க அதிகமா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க.
சப்போட்டா எல்லாம் ஓரளவுக்கு சைஸா இருக்கும், நிறைய வச்சிருக்காங்க அவங்க. இந்த எங்க அப்பா பிச்சை இருக்கவே மாட்டாரு, அதிகமா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது அதிகமா. அப்புறம் பாருங்க லெமன் ஊறுகாய் போடுறதுக்கு. ஆமா. அவங்க மாமியார் தைப்பூசத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டாங்க, நான் வரலன்ட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் கண்ட்ரோல் சரியில்லை, வண்டி ஓட்ட முடியாது. அங்கே போய் உங்க கூட என்னால் தாய் குடிக்க முடியாது. என் பொண்ணு அது இல்லாமல் அங்கே போனால் கதற விட்டுருவா. அது வந்துட்டு அவங்கள போயிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. எதை என்ன செய்ய போறான்னு தெரியல. என்னம்மா சாப்பாடு தான் என்ன செய்யுதுன்னு தெரியல. இது ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, சாப்பாடு என்ன செய்யுது, சாப்பாடு என்ன செய்யுது. மேக்ஸிமம் அதிக கேர்ள்ஸுக்கு அதேதான். தோசை விட போறியா? இட்லி ஊத்தலான்னு பார்த்தாங்க கடையில. இங்க தோசைகள் இங்க வந்தாலே அங்கேயும் போய் அலையிறதுதான் வேலையா? அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கு தோசைகள். இங்க எங்க அம்மா கிட்ட ஈரோட்ல தான் இருக்கு. இது இட்லி ஊத்துனாலும் பார்த்தாலுமே குழன்னு ஒட்டுது. நம்ம வீட்டுல அரைக்கிற மாவு மாதிரி வரல. ஒரு டைம் ஊத்தி மாவு உள்ள இட்லி துணியிலேயே ஒட்டிக்கிச்சு, வரவே இல்லை. சோறு இல்லையடி? இல்ல கோயில் தைப்பூசத்துக்கு போறாங்க, அவங்க அம்மா போறாங்க, சோறு வாங்கிட்டு சொல்லி அம்மாட்ட சொல்லி விடுறாங்க அவங்க. ஆமா, எங்க அம்மா நான் மாசமா இருக்கக்குள்ள ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கேட்டா எங்க அம்மா உண்மையா எங்கேயாவது போனாங்கன்னா நான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். எங்க அம்மா சொல்லுவாங்க, நினைச்சிட்டு வாங்கிட்டு வருவாங்க. எங்க அம்மா கிட்ட போய் தோசைகள் வாங்கிட்டு போறாங்க. தோசைகள் இல்லை, இவங்க வாங்கி வச்சாலே பரவாயில்ல, வாங்கி வைக்கணும். அடுத்த வாட்டி வரும்போது நம்மளாம் எடுத்து வந்து போட்டுருவோம். அங்க மாவு வாங்கி கொடுத்துட்டு இங்க இருங்க, இங்க பாருங்க, வெங்காயமும் சேர்த்து அவங்களே விட்டுருக்காங்க சட்னிக்கு எங்களுக்கு. அதை அங்கே கூப்பிட்டு போகிறோம். வாமா அங்கே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க. எனக்கு இங்கே மாவு இருக்கு, வர முடியாதுங்கிறாங்க. வரும்போது தான் ஒன்று உனக்கு ஞாபகம் வரும். ஏமா எங்கள் அம்மாயை அங்கேருந்து இங்கே கூப்பிடும்போது வரமாட்டாங்க. இங்கே வந்தவொடனே என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, என்னையா கூப்பிட்டு, எனக்கு வேலை இருக்குது, ஏன் வந்தேன், எனக்கு ஐயோ அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குங்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வந்தால் இவங்களை அப்படியே இங்கே முழுங்கிடுறாங்க யாராவது. ஏமா அங்கே சும்மா தான் படுத்து கிடப்பாங்க வீட்டில் செவனேன்னு. இங்கே வந்தால் பிறக்க உட்காந்துக்கலாம், நாங்கள் ஏதாவது 2 3 நாள் இருப்போம். அதை விட்டுட்டு அங்கே வீட்டுக்குள்ளே தான் படுத்துருக்கணுமா தனியாக. எத்தனை நேரத்தில் எல்லாரையும் பிரிக்க கட்டிடுச்சாங்க. என் பொண்ணு நல்ல பக்கத்து வீட்டில் அத்தை இருந்தாங்க, அவங்க வந்து வழிச்சுட்டு போனாங்க. ரொம்ப அழுவிட்டே இருந்தேன். அவங்க வந்து நெஞ்சு உரமும் செவில் உரமும் வழிச்சு விட்டு போனாங்க. தண்ணியெல்லாம் வந்து எடுத்து ஆற்றிட்டுருக்கேன். ரொம்ப கொதிச்சதுனால அது மேலே என்னமோ படியும் எல்லாம் படிஞ்சிச்சு, கண்ணில் பட்டா எரின்னு சொல்லிட்டு அதை வடிகட்டிட்டு இருக்கேன். இன்னும் லைட்டாக அழுவிட்டு தான் இருக்கலாம். நிற்கிற ரோட்டில் நேழக்கெல்லாம் ஒன்று இல்லை, ரோட்டில் தான் நிற்கணும். பசு வர்றது ஒரு ஒன்றுன்னா பசு இல்லை பாண்டிக்கிட்டானோ. ஆனால் நிறையா நிற்கிது, பாய் தான் வச்சு பண்ணுறாரு. அம்மா நீ எப்படி போதோடனு கேட்குறாரு. நான் தெரியாத வந்துட்டுங்க பிள்ளைக்கு இருக்கு. ஆனால் அந்த மார்க்க தரிசனம் எல்லாம் போடுவோம். ஒரு பொண்ணு வரவதில்லை எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுமா, அதான் பாளையம் தூக்கிட்டு போவாங்களா, 5 ரூபாய்க்கு நாற்று அடிச்சு அந்த காசு எடுத்து உடனே சொல்லி விட்டாங்க. அதான் கதை சொல்லிட்டு இருக்காங்க என் பொண்ணாடிக்கிட்ட. யாரையும் சாப்பிடவே இல்லைங்க என் பொண்ணு. எப்படி இருக்கா பார்த்தீங்களா, தலைவலிக்கு வரும், இங்கே படுத்துருக்கா. எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஓரங்கரம் வழிச்சு மேடம் தான் கொஞ்சம் சைல்டாக படுத்துருக்காங்க. நாளே உரம் வழிச்சுமே ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்க குடிக்கவே இல்லை. எனக்கு பயமே தாங்க முடியல. எப்ப பாரு இந்த அருணாகொடி ஒரு காரணம்னு அதை நாங்க அவுத்துருவோங்க. எனக்கு பயமா இருக்கும், ஏன்னா குத்திருமோ என்னமோ. கரெக்டா படுக்க வைக்கிறப்பதான் அழுகுறாளா, அது இதாகுதோ வெட்டுதோ என்னமோன்னு முன்னையும் கட் பண்ணி விட்டுட்டோமா, இப்பவும் கட் பண்ணிட்டோம். அதான் எங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல எங்க பெருமா எல்லாரும் என்னது கேக்குறாங்கன்னா, ஏண்டி அந்த அருணாகொடிய போய் ஏண்டி அடிக்கடி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவ உட்கார எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன் சாமி, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டேன். கயிறு தாங்க இனிமே கட்டி விடணும், அவளுக்கு குத்துதான் என்னமோ தெரியல. பொன்னாடி வந்தப்போ பாப்பாவுக்கு கொலுசு எடுத்தலைங்க, அந்த பில்லெல்லாம் தொலைச்சிட்டாங்க. சரி அந்த பில்லு இருந்தால் நிறைய பேர் கேட்டாங்க, அது எத்தனை கிராம உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே. சரி சொல்லான்ட்டு பார்க்குறேன், அது தொலைச்சிட்டாங்க போல. அவங்களாம் போயிட்டாங்க தைப்பூசத்துக்கு, ஏதோ குண்டாலாம் தூக்கிட்டு போகிறாங்க, குள்ளாய் சோறு ஆசைப்பட்டேன் சொல்லி. இல்லை இல்லையா, இதில் என்ன தப்பு, சோறு வாங்கி சாப்பிடலாம். என்னைக்கும் வந்து அசிங்கம் பார்க்குறவங்க உருப்பிடவே மாட்டாங்க. சாப்பாடு விஷயத்து என்ன நக்கல், நக்கல் பண்றவன் எல்லாம் சோறு திங்க மாட்டானா? நம்ம வாங்கி சாப்பிடுறது. சின்ன வயசுல நானும் அசிங்கலாம் பார்ப்பேங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சாப்பாடு பசி ரொம்ப எடுக்குதா, அன்னதானம் எங்க போட்டாலும் நான் போய் சாப்பிடுவேன். கையில காசு இல்லைன்னா சாப்பிடுவேன், கையில காசு இருந்துமே அன்னதானம் போட்டா காசை வீணாக்காம சாப்பிட்டுவேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? எல்லாம் மனுஷனா இருக்கிற வரையும் நான் புரிஞ்சுட்டு ஒரு விஷயம், ஒரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் நம்மளோட கெத்து எல்லாமே. அதனால அதெல்லாம் நான் மறந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறேன். அதுக்குதான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க மேடம், வாங்கிட்டு வந்துருவாங்க கண்டிப்பா. வாங்கிட்டு வந்துடும். ஆனா அதுல தாங்க இன்னொரு ஒரு சேடான நியூஸ், மணி ஆயிடுச்சு மாமா, சோறு இருக்காதுங்கயா. ஐயோ ஏன்னா பாப்பாவுக்கு நேரமா கிளம்பிட்டாங்கங்க, பாப்பாவுக்கு உரம் விழுந்துருச்சு. இதை விட்டுட்டு எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்கறதுனால இங்கே நின்னாங்களா, இந்நேரம் போட்டு முடிச்சிருப்பாங்க. இல்ல
அதுல என்னன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ சோறு கீழே மேலேயும் கொட்டி கிடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பேர் இல்லாமலாம் இருக்காங்க, வேணான்னா வேணாம் போதும் அப்படின்னு நிறுத்தி வரணும். அதெல்லாம் நம்ம எல்லாரும் நம்மள மாதிரி யோசிச்சு. ஆமா, ஏகப்பட்டது காலில் மெதிப்பட்டு. நாங்க போகாத காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பாப்பா வந்துட்டு வர முடியாதுங்க அந்த க்ரௌட்ல. ஏன்னா 4 பேர் வண்டியில போயிட்டு இப்பயே கொல்றா எங்களை இங்கேயா பாருங்க. அங்கெல்லாம் போய் ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டோன்னா மண்டல் ப்ரெஷர் ஆகிடும். அதனால நாங்கள் யாரும் போகல. ஃபுல்லாக இடம் போனதை பார்த்தீங்களா எந்த இருக்குங்கண்ணே, எனக்கு எல்லாத காரணம் பொண்ணு தான். அதான் வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வீடியோ முடிச்சிடு அப்படிங்கிற. தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சேன்னா திரும்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆமாம், இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய்.